வணக்கம். நான் டாக்டர் என்ஆர் வெங்கடேஷ். கல்லீரல், கணையம், குடல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மலத்தில் ரத்தம். மலத்தில் ரத்தம் வரும்போது நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா ஃபிஷர், ஆசனவாய் வெடிப்பு, இல்லை பைல்ஸ் அப்படின்னு பெரும்பாலும் நினைச்சுக்கிறாங்க. பட் அது மட்டும் காரணம் இருக்காது, அதை தாண்டியும் பல காரணங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மலத்தில் ரத்தம்னா என்ன அப்படின்னா, ஒன்று மலத்தில் வந்துட்டு பிரைட் ரெட், நல்ல சிவப்பாக ரத்தம் போகும். இல்லை சில பேருக்கு வந்து கொஞ்சம் டார்க் ரெட்டாக போகும். சில பேருக்கு கருப்பாகவும் போகும், கருப்பாக தார் மாதிரி போகும் சில பேருக்கு. சில பேர் வந்துட்டு ரத்த சோகையில் இருப்பாங்க, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எவாலுவேட் பண்ணும்போது அனீமியா, ரத்த சோகை, ரத்தம் குறைவாக இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது, சேர்த்து மோஷன் டெஸ்ட்டும் பண்ணும்போது சில பேருக்கு வந்துட்டு ரத்தமும் போயிருக்கிறது தெரியும். அதை வந்து நம்ம வந்துட்டு அக்கல்ட் பிளட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ இது எதனால் வருங்கிறதுல குறிப்பிட்ட சில காரணங்கள் மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபிஷர்ஸ், இந்த ஆசனவாய் வெடிப்பு ப்ளஸ் பைல்ஸ், அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது சில ஏஜ் குரூப்பில் வந்துட்டு அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு சொல்லுவோம், அதனாலேயும் இந்த மாதிரி ரத்தம் போகலாம். இல்லை கேன்சராகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள், சில காரணங்கள். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும், சேர்த்து மலத்தில் ரத்தம் போகிறதோட சேர்த்து வேற என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.